135 படலம். எத்தனை பாடல்கள்? 10,345 பாடல்கள். சந்தபுராத்திரி. போதுமா? போதுமா கேட்கிறேன். வேற என்ன வேணும் உனக்கு? வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? இருக்குல்ல கந்தபுரானுக்கு. கந்தபுரத்துடைய கடவுள் யாரு? எம்பெருமான் முருகப்பெருமான். அப்படித்தான் இருக்கு. கலியுக கடவுள் யாரு? முருகப்பெருமான். உன் குலக்கடவுள் யாரு? முருகப்பெருமான். நாங்கெல்லாம் தெய்வங்கள், நீ எல்லாம் சாதாரண மாநில. மூச்சு விட்ட மூக்கு அறுத்து கொண்டு முச்சந்தில போட்டு வந்துருவேன். வேற என்ன வேணும்? வேற என்ன வேணும்? அதை விடுங்க. இதிகாசம் எத்தனை? 3. என்னென்ன? ராமாயண மகாபாரத சிவரகசியம். ராமாயணம் ஒரு ராமாயணம் இருக்கு. எத்தனை காண்டம்? 6 காண்டம். எத்தனை படலாம்? 118 படலம். எத்தனை பாடல்கள்? 10,585 பாடல்கள். கந்த புராணத்திலே, அதாவது ராமாயணத்திலே, கம்பர் எழுதிய ராமாயணத்திலே. போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ராமாயணத்திலே கதாநாயகர் ராமச்சந்திரமூர்த்தி. அவதார கதாநாயகர் மகாவிஷ்ணு. காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு. நாங்கெல்லாம் தெய்வங்கள், நீ எல்லாம் சாதாரண மாநில. கண்ணு நோண்டி கக்கச்சி போட்டுருவேன். குறுக்க பேசின கொண்டு விடுவேன். என்ன வேணும்? சரி, அதை விடுங்க. சொல்லு. ராவண காவியம் ஒரு காவியம் இருக்கு. இருக்கு. எத்தனை காண்டம்? 5 காண்டம். எத்தனை படலாம்? 57 படலம். எத்தனை பாடல்கள்? 3100 பாடல்கள். போதுமா? என்ன என்ன நினைக்கிறேன்? ராவணன் யார்? சிவனத்தில் நேரடியாக ஈஸ்வர பட்டம் பெற்றவன். நாங்கெல்லாம் தெய்வங்கள், நீ எல்லாம் சாதாரண மாநில. என்ன நாட்காலம் பூச்சியும் புல்ல பூச்சியும் 8 கால் பூச்சியும் சுத்தரும்பையும் கொசுவையும் பூரானையும் என்கிட்ட போட்டு நான் என்னத்த பேச? உங்ககிட்ட புராணம் பேசி, இதிகாசம் பேசி, இலக்கியம் பேசி நான் பேருவாங்க. ஆமா, ஹிந்தியில கூப்பிடுறான்ல. இடுப்புல கை வைக்கிற. இன்னைக்கு யார் முகத்திலமா முடிச்ச? உங்க முகத்துல முடிச்சு வந்த உடனே கேளு. சரி, அதை விடுங்க. புராணம் ஒரு புராணம் இருக்கு. எத்தனை காண்டம்? 3 காண்டம். எத்தனை பாடல்கள்? 3363 பாடல்கள். போதுமா? சிவன் யார்? ஆக்கோடை அளிப்பவனி, 5 தொழிலுக்கு சொந்தக்கார சிவபெருமான். நாங்கெல்லாம் தெய்வங்கள், நீ எல்லாம் சாதாரண சாமி. அது மிருதாங்கார் ரூட்டு. மாமா தெலுங்குல கூப்பிடுறாருல. இனிமேல் உன்னை வருத்தம் கூடாதுன்னு பாக்குறேன். போனா போகுது. சின்ன பிள்ளை முருகப்பெருமானியம் ஔவையாரும் சந்திக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தை உன்னை விட்டு வச்சுட்டு போறேன். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க தாராளமா மாப்பிள்ளை பேர சொல்லலாம். இல்ல இல்ல இல்ல, ஒரு விஷயம். அருமையான ஊரு இந்த ஊரு, அருமையான ஊரு. வழிமறிச்சானா அருமையான ஊரு. இந்த ஊருக்கு வர நாங்க மகிழ்ச்சி. இவ்வளவு அதான் இந்த இடத்துல அது பெண்கள் இவ்வளவு பாக்குறாங்க. திருமணம் பண்ணுவாங்க. ஆமா, மாப்பிள்ளை சகோதரி இருக்கிற ஊர். ஆமா, படையப்பா மாப்பிள்ளை கூட்டு வந்திருக்காருல ஏற்கனவே இங்க பக்கத்துல. ஆமா, சந்தோஷம். அது பெண்கள் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து நாடகம் பாக்குறதுங்கிறது பெரிய விஷயம். ரொம்ப மகிழ்ச்சி. வந்தோன்னு அருமையான சாப்பாடு, உபசரிப்பு. நமக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே அன்னதானம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி ஒளி அமைப்பு சொல்லவே வேணாம். கொஞ்சம் கூட அசராம விடியில இருந்து. ஆமா, இந்த மைக் செட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. முதல்ல ஆடியோவுக்கு ஜோரா கைதட்டுங்கடா. அவங்க இல்லைன்னா நாங்க இல்ல. ஆமா, அருமையான ஒரு ஒளிபெருக்கி நிலையம். எல்லாமே எல்லாம் அதே மாதிரி நல்ல கலைஞர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காரு. அதே சமயம் பெருமாள் ராஜனா யாரு, அவர் எத்தனை வருஷம் இந்த நாடக உலகத்துல இருக்காரு, அவருடைய அனுபவம் என்னங்கிறது உலகம் அறிந்த ஒரு விஷயம். எப்படின்னா யூடியூப் மூலமா உலகத்தில் உள்ள அனைத்து தமிழரும் இந்த நாடகத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இதிகாச சுடர், இலக்கிய சுடர்னு பல பட்டங்களை வாங்கினவர் யாரு? பெருமாள் ராஜ் நாரதர் அவர்கள். அது மட்டும் இல்ல, ஆமா, இங்க சம்பாதிக்கிறாரு, செலவு பண்ணி மாணவர்களை படிக்க வைக்கிறாரு. அவர் காசு செலவு பண்ணி படிக்க வச்சு சாப்பாடு போட்டு தங்க இடம் கொடுத்து, ஏன்னா நம்ம பட்ட கஷ்டம் வர்ற தலைமுறை படக்கூடாதுன்னு தன்னுடைய காசு செலவு பண்ணி ஆமா பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. இப்போ உருவாக்கிட்டு இருக்காரு. ஜோராக தான் கை நட்டுங்க. ஒரு அந்த வகையில் ஒரு ஆசிரியர், சிறந்த ஒரு ஆசிரியர். ஆனா கையை விடுதுங்க. ஆமா ஆமா, அந்த வகையில் ஒரு பெரிய ஆசிரியர்.
என்ன நிறைய மாணாக்களும் உருவாக்கியிருக்காரு அந்த வேலை ராஜ்ரி. இப்படி நல்லா பேசக்கூடிய ஒரு இதிகாச சுடர், இலக்கிய சுடர்னு பல பட்டங்களை வாங்கினவர். இப்படி ஒரு சிறந்த ஒரு நாரதரை நாடகத்தில் போடுறப்ப, நல்லா பேசக்கூடிய சிறந்த ஒரு நாரதரை போடுறப்ப, படித்த ஒரு நாரதரை போடுறப்ப அதுக்கு தக்கன வள்ளி போட்டால் அந்த நாடகம் நல்லா இருக்கும். காரணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாரும் வரி போட்டு இந்த நாடகத்தை வருஷத்தில் ஒரு நாள் நடத்துகிறாங்க. ஏன் இங்கெல்லாம் ஆள் இல்லையா? எதுக்கு நம்மளை உங்களுக்கு காரைக்குடியிலேருந்து கூப்பிட்டு வர்றாங்க? அந்த ஒரு வருஷத்தில் ஒரு நாள் அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கணும்னு தானே இவ்வளோ செலவு பண்ணி வைக்கிறாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சுப்பா, வள்ளி சரியில்லைன்னு சொன்னால் அந்த நம்ம வந்திருக்க கூட வந்திருக்க 10 பேருக்குமே அந்த பேர் தான். சரியா? ஒரு சின்ன பிள்ளைய கொண்டாந்து போட்டு 4 பாட்டை பாடிட்டு ஒரு ஆட்டம் ஆடுறதுக்கு இந்தமா தேவையில்லை, டான்ஸ் போதும். அவங்க ஆடிடுவாங்க, பாடிடுவாங்க. 10 கேள்வி கேட்டா ஒரு 2 கேள்விக்காச்சும் பதில் சொல்லணும். எல்லாத்துக்கும் பேசாம தலையை குனிஞ்சுக்கிட்டே இருந்தா எனக்கு பொண்ணார உடனே நான் வள்ளியை பார்த்து நாரதர் மிரள வேண்டாம் அப்படின்னு சொல்லி பொண்ணார சொல்லி விட்டாரு. அவரு நான் வெளியில வந்த உடனே அடுவேன் எனக்கு ஆடி போச்சு. இப்ப பாரு உன்னை கொம்பு செய்விட்டோன்னு உன்னை எப்படி பண்ணுறாரு, வள்ளி தெரியல அப்படின்னு சொல்லி விட்டாரா? கிளியரா அண்ணே தயவுசெய்து நான் ஒரு விஷயம் சொல்றேன், மன்னிச்சுங்க.